முதன் முறையாக தாவேகா மேடையில் வந்து பாட்டு பாடியிருக்கீங்க, அதுவும் தலைவர் முன்னாடி. எத்தனையோ மேடையில் பாடியிருந்தாலும் இந்த அனுபவம் எப்படி? இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இது வந்து எப்படின்னா 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து கட்சி தலைவருங்கிற முறையில் எல்லாருக்கும் நம்ம பாடும்பொழுது அது மட்டும்தான் பார்ப்போம், ஒரு கட்சி தலைவர்னு. ஆனால் இவர் வந்து எப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உச்சம் பெற்ற ஒரு உச்ச நடிகர் சார். அதுவும் நாங்களும் பார்த்து ரசித்து அவரை நேரடியாக பார்க்க முடியாதா, ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்க முடியாதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட நிற்க முடியாதான்னு நினச்ச காலங்கள் உண்டு, நேரங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். ஆனால் என்னவோ தெரியல, நேற்று தைப்பூசத்தில் வடலூர் ராமலிங்க அடிகளார் கோயிலில் சாமி கும்பிட்டு கச்சேரி முடிச்சுட்டு வரேன், ஃபோன் வந்தது காலையில். அப்புறம் நேரம் இங்கே வந்த உடனே அவர் வேல்முருகனுங்கிறதுனால முருகர் பாட்டையே பாட வைங்க அப்படின்னாரு. அப்போ அந்த முருகர் தான் எனக்கு முன்னாடி நின்று என்னை வாழ வைக்கிறாரு, என்னை வாழ்த்துறாரு. அந்த பாடல் பாடின உடனே எனக்கு ஆசீர்வாதமாக ஆகிடுச்சு. அதேமாரி அவரும் வாழ்த்தினார். எத்தனையோ மேடையில் பாடியிருக்கீங்க, இளைஞர்கள் வைபாக இருக்காங்க. இது முதன் முறையாக தலைவர் வைபாக இருக்கார். ஏன்னா நீங்கள் பாடும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம். அதே மாதிரி அவரே வந்து ஆடணும்னு கேட்டார். ஆமாம், இல்லை அதெல்லாம் வந்து பெரிய மிராக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. சில பேர் வந்து தலைவர் ஆன உடனே மாறிட்டு அவங்க எப்படி ஆகிடுவாங்கன்னா, கட்சியினுடைய செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குது. ஆடக்கூடாது, அதே மாதிரி சிரிக்கக்கூடாது, கைத்தட்டக்கூடாது. அப்படியே வருவாங்க, அப்படியே மேடைக்கு வருவாங்க, உட்காருவாங்க, நிற்பாங்க, இல்லைனாக்கா வாழ்த்திட்டு போடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது செயல்பாடு, அவ்வளோதான். ஆமாம், அங்கங்கேயும் ஆடுறாங்க, பார்க்குறோம் நம்ம தான். ஆனால் அது இவர் தான் கரெக்டாக மேடையில் அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான கொள்கையில் வந்து ஆடணும்னு நினைக்கிறது அது கரெக்டு தான். இது அவர் இதில் தானே ஆடுறாரு. மற்றவங்களாம் போகிற இடத்துல எங்கேயாவது ஆடிட்டு இருக்காங்களே, வீடியோ பார்க்குறோமே. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே என்னென்னா, இது கலைஞர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். நம்ம ஒரு பெரிய தலைவர் நினச்சா அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்றதுனால எளிமையாக மேடைக்கு வந்து எளிமையாக எல்லார்கிட்டையும் கை கொடுத்து எல்லாரையும் வாழ்த்தி எல்லாரையும் அரவணைத்து அவராகவே 2 வரிக்கு ஆடணும்னு சொல்லி கேட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக. கலைஞராக இருக்கிறீங்க, எத்தனையோ மேடையில் வந்து நீங்கள் பாட்டு பாடியிருப்பீங்க, பல்வேறு அரசியல் கட்சி மேடைகள்லேயும் உங்களை பார்த்துருக்கோம். முதன் முறையாக அந்த தாவேகா மேடையில் வந்திருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணி? நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆமாம், சிறப்பாக இருந்தது. நல்லாவும் எனர்ஜியாக இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. தலைவர் இருக்கிறாங்கங்கிறதுனால இந்த கை தட்டுறது அப்படிலாம் இல்லாமல் அதாவது ரொம்ப ஃப்ரீடமாக ஹாப்பியாக சந்தோஷமாக ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த நிகழ்வில். வரக்கூடிய காலங்களில் உங்களை ஏதாவது ஒரு அரசியல் மேடையில் பார்க்கலாமா? எல்லா மேடையிலையும் நான் பாடுவேன். பாட்டு பாடாமல் இல்லை, எல்லா மேடையிலையும் எந்த மேடையாக இருந்தாலும், அது அரசியல் மேடையாலும் சரி, நார்மல் மேடையாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, கோயில் திருவிழா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இருந்தாலும் பாட்டு தான் எனக்கு. ஆமாம், அதுதான் வேணும், அது போதும். அதுதான் சாமி, இவங்களோடு ஒட்டுமொத்தமாக பயணித்து பாடுறோம்ல, அதுவே பெரிய கொடுப்பனை நமக்கு. நன்றி சாமி, வணக்கம்.